ஸோ ஏஐ டூல்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கும், பல இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை கற்றுக்கிறதுக்கும், பல நம்மளோட தேவைகளை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏஐ டூல்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. லட்சக்கணக்கான ஏஐ டூல்ஸ் வந்துட்டு இருக்கு. தினசரி வாழ்க்கையில் ஏஐ டூல்ஸோட உபயோகம் இல்லாமல் இனி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போயிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஆரம்பிக்கிறதுலேருந்து இரவு தூங்க போகும்போது, ஈவன் தூங்கினதுக்கு பிறகும் கூட ஏஐ மூலமான பல விஷயங்கள், ஏஐ டூல்ஸ் மூலமான பல விஷயங்களை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே பல்லு விளக்குறதுக்கு எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், பல்லோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, இன்றைக்கி பேஸ்ட் எவ்வளோ நேரம் எவ்வளோ போட்டுக்கலாம், சொல்லப்போனால் பேஸ்ட்டை வந்துட்டு எவ்வளோ நேரம் பல்லு விளக்கணும் அப்படிங்கிற தகவல்களை கொடுக்கறது கூட ஏஐ யூஸ் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், நேற்று நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்க, அதில் எவ்வளோ கலோரி இருந்தது, இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும், உங்களுக்கு என்ன உடல் நலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, உதாரணத்துக்கு சுகர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட ஏஐயோட தகவல்கள் வந்து இன்றைக்கி மிக முக்கியமாக போயிட்டுருக்கு. அப்போது தினசரி நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக ஏஐ மாறிட்டு இருக்கும்போது, அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நான் சொல்ல வர விஷயம். ஸோ தினசரி வாழ்க்கையில் ஏஐ டூல்ஸு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஏஐ டூல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு சில தகவல்களை நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். முதல் ஏஐ டூலாக நான் சொல்ல வர்றது வந்து இன்டலெக்ஷியா. இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்கும், அது எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிறது தெரியாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண தோணும், ஆனால் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அது மேலே போகுமா, கீழே போகுமா, லாங் டேர்ம் வச்சுக்கலாமா, மிட் டேர்மில் வச்சுக்கலாமா, ஷார்ட் டேர்ம் வச்சுக்கலாமா, ஸ்விங் ட்ரேடிங்னா என்ன போன்ற பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிக் கொடுக்குற ஒரு தளம் தான் intelexia.ai. இது மட்டும் இல்லாமல், ஸ்டாக் ட்ரேடிங்கை பற்றி மட்டும் இல்லாமல், கிரிப்டோ கரன்சி போன்ற மிக முக்கியமான ட்ரேடிங்கையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு டூல் தான் வந்து இன்டலெக்ஷியா. உதாரணத்துக்கு அதோட வெப்சைட்டை பாருங்கள். ஸ்டாக் ட்ரேடிங்கை பற்றி சொல்லும், இந்த கம்பெனியோட வெப்சைட் எவ்வளோ போகுது, எந்த கம்பெனியோடது எந்த அளவுக்கு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, எந்த நேரத்தில் நம்ம வாங்கலாம், எந்த நேரத்தில் விற்கலாம் போன்ற தகவல்களை அது கொடுக்கும். கிரிப்டோ ட்ரேடிங்கை பற்றி பார்க்கும்போது பிடிசி, அதாவது பிட்காயின் இன்றைக்கி என்ன தேதிக்கு அதோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த நேரத்துக்கு விற்கலாம், எந்த நேரத்துக்கு வாங்கலாம் போன்ற தகவல்களை கொடு. இந்த ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி போன்ற ட்ரேடிங்கை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு இத்தேரியம் எடுத்துக்கோமே. இந்த இத்தேரியம் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா இத்தேரியத்தோட வேல்யூ வந்து 3682 ரூபா. அதாவது இந்திய மதிப்புக்கு 3682 ரூபா அப்படின்னா டாலர் இன் யூபிஎஸ்ன்னு போட்டு பார்ப்போமே. இன்றைக்கி தேதிக்கு பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,15,000 15,530 ரூபாய் வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு. ஆனால் இதுவே 2019-20 காலகட்டங்களில் இத்தேரியத்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 இருக்குது. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 3 லட்சம், கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலான ஒரு ப்ராஃபிட்டை வித்தின் 5 இயர்ஸுக்குள்ளேயே வந்துட்டு கிரிப்டோ கரன்சியானது, இத்தேரியமானது. இது மாதிரியான மிக முக்கியமான கிரிப்டோ கரன்சிகளை பற்றின தகவல்களை கொடுப்பதற்கும் இந்த இன்டலெக்ஷியாங்கிற வெப்சைட் வந்து மிக முக்கியமாக உதவும். ஓகேங்களா? நீங்கள் அந்த வெப்சைட் போய் பாருங்கள், லிங்க் நான் தரேன். அடுத்ததாக நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது மசில் விக்கி. விக்கிபீடியா இருக்கு இல்லையா, விக்கிபீடியாங்கிறது அனைத்து தகவல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தளம். அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த உடல் மசிலை டெவலப் பண்ணிக்கிறது, உங்களோட ஒரு சில உடல் பாகங்கள் இல்லாட்டி உங்களுக்கு தேவையான உடல் நலம், உங்களோட பிளட் ப்ரெஷரு, உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கு எந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஒரு எக்ஸசைஸ் ரொட்டீனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும், உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்குமான ஒரு பர்சனல் ட்ரெயினர் தான் இந்த வெப்சைட் மசில் விக்கி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் இருக்கும், உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களோட எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், டம்பிள்ஸ் எவ்வளோ எடுக்கலாம், மிஷின் ஒர்க்கிங்னா எவ்வளோ மிஷின் ஒர்க்கிங் பண்ணலாம், இது மேலு ஃபீமேலு அட்வான்ஸ்டு, உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்றபடி எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஷெட்யூல் பண்ணி கொடுக்கலாம் போன்ற அனைத்து தகவல்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் வந்து மசில் விக்கி. ஸோ இதையும் நீங்கள் போய் பாருங்கள். இதுவும் மிக முக்கியமான ஒரு வெப்சைட். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி, உடல் நலமாக இருக்கும்போது தான் மனம் நலமாக இருக்கும், மனம் நலமாக இருக்கும் பொழுது தான் முடிவுகள் தெளிவாக எடுக்க முடியும். முடிவுகள் தெளிவாக எடுக்கப்படும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அப்போது உங்களுடைய உடல் நலம் தான் மிக முக்கியம் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது. அதற்காக இந்த வெப்சைட்டில் போய் பாருங்கள், மசில் விக்கியும் போய் பாருங்கள். அடுத்ததாக நான் இன்னொரு சொல்ல வர்றது வந்து ஸ்கை ஸ்கேனர். இன்னும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சீப் ஃப்ளைட்,
ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ ப்ரீ பிளான்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம், ஃபேமிலியோட போகிறோம்னு பிளான் பண்ணுற சில பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்கை ஸ்கேனருங்கிற வெப்சைட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வெப்சைட். உதாரணத்துக்கு நம்ம இங்கேருந்து லடாக் போகணும், இல்லாட்டி இங்கேருந்து ஒரு சென்னையிலேருந்து நம்ம வந்துட்டு அந்தமான் போகிறோன்ற எந்த நேரத்தில் ஃப்ளைட் புக் பண்ணோம்னா மிக குறைந்த கட்டணத்தில் நம்ம அந்த இடத்துக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஸ்கை ஸ்கேனர் வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மிக முக்கியமான இது ஒரு ஏஐ டூல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி அனைத்து விமான சேவை நிறுவனங்களோட டைப் பண்ணிவிட்டு அவங்களோட விமான கட்டணத்தை எப்போ குறைக்கிறாங்க, எப்போ ஏற்றுறாங்கங்கிற பல விஷயங்களை சொல்லித்தர ஒரு வெப்சைட் இது ஸ்கை ஸ்கேனருங்கிற ஒரு மிக முக்கியமான அடுத்ததாக நான் சொல்ல வர வந்து ஓப்பன் லைப்ரரி. இந்த ஓப்பன் லைப்ரரிங்கிற புக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான மிக ஃபேமஸான புக்குகள்லாம் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் 30 லட்சத்துக்கும் அதிகமான தலைப்புகளில் இந்த வெப்சைட்டில் வந்துட்டு புத்தகங்கள் பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கலாம், அது நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கலாம், மற்றவர்களுக்கு பகிரலாம். இதில் எல்லா விதமான டாப்பிக்கும் நீங்கள் எடுக்க முடியும். ட்ரெண்டிங் டாபிக் என்ன அதை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு உங்களோட புக்கு, நீங்கள் ஏதாவது ஒரு புக்கு படிச்சிருந்தீங்க, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த புக்கையும் நீங்கள் எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த மாதிரியான அனைத்து விதமான அனைத்து டாப்பிக்குகள் சம்மந்தப்பட்ட புக்குகளும் இங்கே ஓப்பன் லைப்ரரி இந்த வெப்சைட்டில். இதையும் செக் பண்ணுங்கள். மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் இது. மேலும் அதிக தகவல்களுக்கும் மேலும் பயனுள்ள தகவல்களுக்கும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.